என் லைஃப்ல இந்த மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லான சிச்சுவேஷன் நான் ஃபேஸ் பண்ணது கிடையாது. மனசு முழுக்க வலி வலிமா. ஏதோ சும்மா சொல்லிட்டு இருந்தீங்க எங்க விஜய் என்னால வரவே முடியாதுன்னு சொல்லிட்டு தோ வந்தார்ல வீடியோல. அப்படியா வந்து எதை பத்தி பேசினாரு? எல்லாத்த பத்தி பேசிட்டாரு. 8:40 நாமக்கல்ல இருப்போம்னு சொல்லிட்டு 8:40 வீட்டுல இருந்தே கிளம்பினாரு. அதை பத்தி பேசிருக்காரா? இல்ல உங்க ரசிகர்கள் சோசியல் மீடியால ஊசி போட்டு டாக்டர்ஸ்க்கு கொலை பண்ணிட்டு இருக்காங்க, தேவையில்லாம ஆம்புலன்ஸ் வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு சம்பந்தமே இல்லாம கான்ஸ்பிரசி தியரி பேசிட்டு இருந்தாங்களே, அப்படியெல்லாம் பேசக்கூடாது, ஆதாரத்தோட தான் பேசணும், இந்த நேரத்துல நம்ம பொறுமை காக்கணும் அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்காரா? இல்ல 10,000 பேர் தான் கரூருக்கு வருவாங்கன்னு சொல்லியிருந்தீங்களே, எதை வச்சு சொன்னீங்க? அதை தாண்டி வரும்போது ஏன் அந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல, ஏன் அந்த கூட்டத்தை பாதியிலே நிப்பாட்டலன்னு சொல்லிட்டு நான் கேட்கல, நீதிமன்றம் இன்னைக்கு கேட்டிருக்கு, அதுக்கு ஏதாவது பதில் சொல்லிருக்காரா? இல்ல ப்ரோ, இது திமுகவுடைய திட்டமிட்ட சதி. சிஎம் சார் இதுக்கு நீங்க தான் காரணம். ஐயா, இந்திய தேர்தல் ஆணையத்தால அங்கீகரிக்கப்பட்ட கட்சின்னு சொல்லிட்டு ஏதாவது அடையாள தாவே இருக்கா? இல்ல ஒரு கவுன்சிலர் சீட்டாச்சும் வாங்கிட்டீங்களா? இது எதுவுமே கிடையாது. இன்னமும் உங்க தலைவர் ஒரு தலைவரா மாறல, அவர் வெறும் நடிகரா தான் இருக்காரு. உங்களுடைய ரசிகர்கள் அவருக்கு தொண்டரா மாறல. இப்படிப்பட்ட ஒரு கட்சியை பார்த்து இன்றைய முதலமைச்சர் பயந்துட்டாருன்னு சொல்றது என்ன மாதிரியா இருக்குன்னு தெரியல. அது ஒரு டெலியூஷன் வேர்ல்டு தான். ஆனா அதையும் தாண்டி இது குற்றமா நடந்திருக்குன்னா ஆதாரத்தை கொடுங்க ப்ரோ. இதுக்கெல்லாம் காரணம் கவர்மெண்ட் தான் ப்ரோ. போலீஸ் ப்ரொடெக்ஷன் சரியா இல்ல. ராகுல் காந்தி ஓட் சோரி எதிர்த்து இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு தப்பு நடக்கல, ஒரு அசம்பாவிதம் நடக்கல. ஆனா அங்க மீடியா அட்டென்ஷன் கிடைக்கல, போலீஸோட ஒத்துழைப்பு இல்லை. இதெல்லாம் தாண்டி கூட சரியா நடந்துட்டு இருக்கு. காரணம் அவங்களுடைய நிர்வாகிகளும் அவங்களுடைய கொள்கை கூட்டமும் தான். ஆனா அவங்களுடைய விக்கிரவாண்டி தொகுதி மாநாட்டில் 400 பேர் மயங்கி வந்திருக்காங்க. இப்போ வரைக்குமே தொடர்ந்துட்டே இருக்கு. ஈவன் மேனேஜிங்ல தாவேக்க ரொம்ப மோசமா இருக்குன்றத பல இடங்களை உதாரணம் சொல்லலாம். நாமக்கல்ல 30 பேர் மயங்கி வந்திருக்காங்களே, அதுக்கெல்லாம் யார் பொறுப்பு? தயவு செஞ்சு எந்த ஒரு அரசியல் தலைவர் இருந்தாலும் சரி, உங்களுடைய தொண்டர்களுடைய எமோஷனை தூண்டி விட்டு இப்படி ப்ளே பண்ணாதீங்க. போலீஸ் ஸ்டேஷன் இருக்காது, ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க தொட்டு பாருங்க, போலீஸ் ஸ்டேஷன் பிளாஸ்ட் ஆயிடும், பஸ் எரியும், நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. ஓகேவா?